சோ என்னன்னா ஆடி மாசம் போகுது, எல்லா கோவிலையும் விசேஷமா பூஜை பண்றாங்க, அலங்காரம், அந்த ஆர்த்தி எல்லாமே பார்க்கும்போது அப்படியே அந்த சாமியை எந்திரிச்சு வந்து எங்களுக்கு வர கொடுத்துருமோ அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு தெய்வீகமா இருக்கும். பட் சம்டைம்ஸ் இந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து சாமியை சேடிஸ்டா காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட். டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், நான் எந்த ஜாதிக்கும் எந்த மதத்துக்கும் எந்த கடவுளுக்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்குமே வந்து புண்படுத்துற மாதிரிலாம் நான் சொல்லல. ஒரு காமன் திங் சொல்ல போறேன். இப்போ சாமி கடவுள் அப்படின்னா அதுல வந்து மனசுல வந்து ஒரு பக்தி இருக்கணும், மனசுல ஒரு பயம் இருக்கணும். ஒரு வேண்டிக்கிறது நடந்துச்சுன்னா வந்து ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ற, ஒரு 4 பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறா, இல்லாதவங்களுக்கு வந்து ஏதாவது நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து வேண்டிக்கலாம். ஸோ அப்பவே வந்து கடவுள் வந்து வரும் கொடுத்துருவாங்க. பட் வேற நம்ம வந்து பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தீ மிதிக்கிறாங்க, அண்ட் அந்த வேல் குத்துறாங்க, அந்த கொக்கி போட்டு எல்லாம் வந்து இந்த முதுகுக்குலாம் வந்து கொக்கி போட்டு எல்லாம் எடுக்கிறாங்க. இப்படி பண்ணாதான் சாமியை வந்து உங்களுக்கு வர கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு ஒரு டவுட் வருது. அப்போ சாமி என்ன சேடிஸ்டா? நீங்க வந்து ஒரு வழி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து வர கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சாமி எல்லாம் இருக்காங்களா? ரிச்சா இருக்கிறவங்க வந்து ரிச்சா தான் இருக்காங்க, வராங்க, சாமி கும்பிடுறாங்க, போயிடுறாங்க. நம்மள மாதிரி வந்து ஒரு ஏழப்பட்டவங்களோ இல்ல வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இவங்கதான் வந்து இதெல்லாம் பண்றாங்க. அப்போ இவங்களுக்கு மட்டும் தான் சாமி சொல்லியிருக்கா இதெல்லாம் பண்ண சொல்லி? எந்த சாமி சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் நான் வந்து உங்களுக்கு வர கொடுப்பேன் அப்படின்ற? நோ, சாமி பயம், கடவுள் பக்தி இதெல்லாம் இருக்கணும். எப்படின்னா நீங்க முயற்சி பண்ணி கடவுளும் எங்களுக்கு துணையா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். கம்ப்ளீட்டா நீங்க வந்து கடவுள் மேல விட்டு நான் இதுக்கு எல்லாமே பண்ணிட்டேன், நீ வந்து எனக்கு வரும் கொடுனா சாமி கொடுக்க மாட்டாங்க. யூ ஹாவ் டு டேக் தட் ஸ்ட்ரகிள். நீங்க அதுக்கு முயற்சி எடுக்கணும், அப்பதான் அது முடியும். மட்டும் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. லைக் கம் ஆன் பீப்புள்ஸ், grow up, open your minds, open your eyes. எத்தனை பேர் தீ மிதிக்கும் போது விழுந்திருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க, இந்த வெயிலாம் குத்துறாங்க, வலிக்கும். பட் அவங்களே வந்து ஒரு மனசாச்சு, அவங்களோட ஆள் மனசுல வந்து யாரும் இறங்கி சொல்லியிருக்காங்க சாமி வரும், சாமி வந்தாச்சுன்னா வந்து எங்களுக்கு வந்து வலிக்காது அப்படின்ற மாதிரி. நோ, தேர் ஆர் மெனி சயின்டிபிக் ரீசன்ஸ். தீ மிதிக்கிறதுமே வந்து நீங்க ஏன் ஸ்டீல்ல மிதிக்க மாட்டீங்க? ஏன் இரும்பு ரோட்லாம் போட்டு வந்து மிதிக்க மாட்டீங்க? இரும்ப வந்து சூட் பண்ணி வச்சு அந்த சார்கோல் அந்த மாதிரி பண்ணி நீங்க ஏன் அதுல மிதிக்க மாட்டீங்க? மேபி ஐம் ராங். மேபி ராங்கா இருந்துச்சுன்னா, ஏதாவது தப்பா நான் சொல்லியிருந்தேன்னா கரெக்ட் பண்ணுங்க, ஐ அக்செப்ட் இட். மேபி நானும் அதை தெரிஞ்சுப்பேன், ஓகே இது இப்படிதான் அப்படின்ட்டு. பட் ஸ்டாப் டூயிங் திஸ் திங். சாமியை வந்து சாமியா இருக்க விடுங்க. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் கடவுள் என்ன அவ்வளோ வந்து கல்லஞ்சக்காரனா, இவ்வளோ எல்லாம் பண்ணியும் நம்மளால இங்கே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும். பட் நோ, கடவுள்ன்றது ஒரு பயம், கடவுள்ன்றது ஒரு தட் இஸ் லைக் ஃபீல். வி ஹாவ் டு ஃபீல் த காட், வி ஹாவ் டு நாட் டேமேஜ் த காட். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சைனிங் ஆஃப் யூனிக்கல்.